அப்பாவுக்கு கண்டன்னே சொல்லலாம். தகப்பனால அப்பாவுக்கு ஒரு இடையூறு வரக்கூடிய தருணங்களும் அந்த 40 வயசுக்கு மேல உங்களுக்கு வரும். சொல்ல போனா 40 வயசுக்கு மேலத்தான் உங்க வாழ்க்கையில என்னடா இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டுட்டோமே, நம்ம தகப்பனை இழந்துட்டோம், தாத்தாவை இழந்துட்டோம், இந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை தெளிவான அமைப்புல பிடிச்சுக்கணும் அப்படின்னு மனித குணம் வரும். மனித குணம் வந்தவன தான் தேவ குணம் வரும். 35 வயசு வரைக்கும் ராட்சச குணம் தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. எதை பத்தியும் கவலை கிடையாது. பசிக்கு சோறு கிடைச்சா சரி, சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பாடு அந்த தேவையான உறவிடங்கள் கிடைச்சிருச்சுனாவே போதும். ஆடி ஓடி அலைஞ்சி திரிஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பிரவேசம், வெளியூர் பிரவேசத்துல நீங்க சம்பாதிச்சாதான் வீடு வாசல் சொந்தமா வாங்க முடியும். இல்லைன்னா பூர்வீகத்துடைய தன்மை, தகப்பன் வழி சொத்தை தான் நீங்க அனுபவிக்க முடியும். அப்ப தகப்பன்கிட்டையும் தாய்கிட்டையும் நன்னடத்த நல்ல பேர்களை வாங்கிக்கிட்டு இருந்தாதான் தகப்பன் தாய் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஜென்ம விரோதி உங்க அப்பா தான், உங்க தாய் மாமா தான், உங்க தாய் தான். ஏன் உங்களுக்கும் அண்ணன் தம்பிக்குமே ஆகாத ஒரு விஷயங்களும் நடந்துட்டு போக வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா உங்க ஜாதகத்திலையும் செவ்வாய் பகவான் இருக்காரு. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து பிரச்சனையில கூட பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் கவனமா இருக்கக்கூடிய ராசியில ரிஷபராசிக்கார ஆண்கள் கட்டாயமா உண்டு. பெண் மோகத்தை மட்டும் தவிர்த்துருங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியை மட்டும் நேசிங்க. தாம் பிள்ளைங்களோட கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கு தெளிவா இருந்துக்குங்க. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க பல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சிவாய நம.